ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். அந்த காலகட்டத்தில் கல்கட்டாவில் மனித கழிவுகளை மனிதனே அள்ளக்கூடிய நிலை இருந்தது. மனிதனுடைய கழிவுகள் எல்லாத்தையும் அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து ஒரு கூடையில் போட்டு தலையில் சுமந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுவான், அவங்களுடைய கால்களில் போய் விழுகிறான். அப்போ அங்கே இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா, இவங்க காலில் போய் விழுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்குறப்போ அந்த பையன் சொல்லியிருப்பான், வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிற அம்மாவை நம்ம எல்லாருமே போற்றி வணங்கி அவங்கள கடைசி வரைக்கும் பாதுகாத்துட்ருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கிற எத்தனையோ பேரோட கழிவுகளை எடுக்கிற இவங்க நான் வணங்கக்கூடிய காளி அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட சிறுவன் தான் பிற்காலத்தில் விவேகானந்தராக மாறினார் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லக்கூடிய அழகான உண்மை. இது கதையல்ல, விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வாசகம் ஒன்று சொல்லியிருப்பார், பெண்களுக்கான வாசகம். அது எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒன்று. பெண்ணே, நீ அழகாக இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய உரிமையை எந்த ஆண்மகனுக்கும் விட்டு கொடுத்து விடாதே, அது உன் சுய மரியாதைக்கு இழுக்கானது அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ராமகிருஷ்ணர் அவர்களுடைய முக்கியமான சீடர்களில் இவர் ஒருத்தர். ராமகிருஷ்ண மடத்தையே உருவாக்கினது விவேகானந்தர் அவர்கள், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ ராமகிருஷ்ணர் தன்னுடைய சீடரை எந்த வகையில் எதிர்நோக்கி காத்திருந்தார் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சீடர்கள்கிட்ட ராமகிருஷ்ணர் கேட்டுகிட்டே இருப்பாராம்மா, இன்றைக்கி அவன் வருவானா, நாளைக்கு அவன் வருவானா, நாளன்னைக்கு கண்டிப்பாக வந்துடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாள் யாரையும் அவர் எதிர்பார்க்குறாருன்னு தெரியும். ஆனால் அது யாருங்கிற விஷயம் சீடர்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவார், சீடர்கள்கிட்ட அவன் கண்டிப்பாக நாளைக்கு வருவான்னு நான் நினைக்கிறேன், இந்த மாதிரியான பதார்த்தங்களை பண்ணுங்கள், இந்த பலகாரங்களை பண்ணுங்கள், இந்த பண்டங்களை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். சீடர்களும் என்ன பண்ணுவாங்க, அவர் சொன்ன எல்லா பலகாரங்களையும் செய்து வச்சுருப்பாங்க. அடுத்த நாளும் வரும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பொழுது வரைக்கும் தன்னுடைய வீட்டினுடைய கூரையின் மேலே ஏறி உட்கார்ந்துக்குவாராமா. நிறைய நாட்கள் அந்த மாதிரி அவனை எதிர்பார்த்து அவர் கூரையின் மேலே ஏறி உட்கார்ந்திருந்த பொழுதுகளும் நிறைய உண்டு. அன்னைக்கு ஒரு நாள் வந்தது, அதாவது நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அன்றைக்கி அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. விவேகானந்தர் அவர்களும் உட்கார்ந்துருக்காரு. அப்போது இவருக்கு தெரிஞ்சிருச்சு, தான் எதிர்பார்த்த அவன் வந்துவிட்டான் அப்படிங்கிறது. ஸோ என்ன பண்ணுறாரு, அவனை மட்டும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பலகாரங்களை ஊட்டி விடுறாரு, ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறாரு. ஆனால் விவேகானந்தருக்கு ஒன்றுமே புரியலை, இது என்ன பைத்தியக்கார சுவாமியாக இருப்பார் போல, ஏன் என்னை வித்தியாசமாக பார்க்குறாரு, எனக்கு இந்த மாதிரியான உபசரிப்பெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது விவேகானந்தருக்கு புதுசாக இருக்குது. ஆனால் அவர் தன்னுடைய சீடனை தேடி இருக்கிறாரு அப்படிங்கிற உண்மையை அவர் ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் மேலே அதிகமான பற்றும் வைக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்த டைமில் ஒரு ஆற்றங்கரை பக்கத்தில் உட்கார்ந்துருப்பார். அப்படி உட்கார்ந்துருக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி சுடுதல் போட்டி நடக்குது. அங்கே இருந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மையப்புள்ளியை தொடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போது அவர் கேட்பார், இந்த போட்டியில் நான் பங்கேற்றுக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. எங்களாலே முடியலை, நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. வாய்ப்புகளை ஒரே ஒரு டைம் மட்டுமே பயன்படுத்தி மையப்புள்ளியை தொட்டுறாரு. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகுது, எப்படி இவர் ஒரே டைமில் இப்படி சுட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு இது வரைக்கும் நான் துப்பாக்கியை தொட்டது கூட கிடையாது, என்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நான் என்னுடைய நெற்றி போட்டின் கீழே எப்போவுமே
நான் சரியாக வச்சுக்குவேன். அதனால தான் இந்த துப்பாக்கியை எனக்கு சரியாக கையாளுற வித்தை தெரியுது. நீங்களும் அப்படித்தான் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நேர்கோட்டில் வச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சாத்தியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாரும் அவரை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விவேகானந்தர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கன்னியாகுமரியில் கடற்கரை பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறாரு, ஒரு பாறையவே உத்து பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த பாறைக்கு நம்ம எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே இருக்கிற படகோட்டிகிட்ட கேட்குறாரு, என்னை அந்த இடத்துல கொண்டு போய் விட முடியுமா அப்படின்னு கேட்பாரு. படகோட்டி சொல்லுவாங்க, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களை அங்கே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது விவேகானந்தர் அவர்கள் சொல்லுவார், இல்லையே என்கிட்ட பணமே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல. பணம் இல்லைன்னா நீங்கள் நீந்தி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிடுவார். கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணுறாரு, கடலில் குதிச்சுறாரு. குதிச்சுட்டு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து நீந்தி போய் அந்த பாறையை அவர் தொட்டுறாரு. யாருடா இந்த துறவி மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி நாங்கள் மணிக்கணக்காக நீந்திட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே நிற்கிது. ஒரு சாதாரண பாறையை, அதுவும் மொட்டை பாறையை விவேகானந்தர் பாறையாக மாற்றின வரலாறு நம்மளுடைய விவேகானந்தருக்கு மட்டும்தான் சாத்தியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஒரு காட்டுப்பகுதியில் விவேகானந்தர் அவர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கிறப்போ ஒரு நிறைய குரங்கு கூட்டம் அவரை சுற்றி வளைச்சி அவரை நெருங்க ட்ரை பண்ணுது. அவர் முடிஞ்ச வரைக்கும் துரத்தி பார்க்குறாரு, போக மாட்டேங்குது. எந்த உயிரினத்தையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுங்களை எந்த விதத்துலையும் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சாதுவான துறவி நம்மளுடைய விவேகானந்தர் அவர்கள். ஆனால் அன்னைக்கு அவரால் அந்த இடத்துல தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு கம்பு எடுக்கிறாரு. இந்த இடத்துல என்ன நான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பு எடுத்து அந்த குரங்குகளெல்லாம் விரட்டி அடிக்கிறாரு. குரங்குகள்லாம் ஓடுது. இதிலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாதுவாக இருக்கணும். ஆனால் நம்மளை சுற்றி வர பிரச்சனைகளை சரியான நேரத்தில் அதை எதிர்கொண்டே ஆகணும் அப்படிங்கிறது தான் விவேகானந்தர் சொல்லக்கூடிய அழகான கருத்து. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அவர் துறவியாக இருந்து அமெரிக்காவுக்கு போய் நிறைய சத் சங்கத்தில் ஈடுபட்டு நம்மளுடைய மதத்திற்கான தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அப்படியெல்லாம் காசு சேர்த்து அவருடைய பெரிய ஆம்பிஷனே ராமகிருஷ்ணருக்கான ஒரு மடத்தை உருவாக்கி நிறைய சேவைகள் பண்ணணும், மக்களுக்கான சேவைகள் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த மணி அவர்கிட்ட இருக்குது. ஆனால் கல்கட்டாவில் ஒரு பெரிய காய்ச்சல் வந்துடுது, வைரஸ் ஃபீவர். ஸோ மக்களுக்கான இப்போ மெடிக்கலுக்கான உதவிகள் அதிகமாக தேவைப்படுது. அப்போ அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கான உதவிகள் செய்ய சொல்லி சீடர்கள் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சீடர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடுமே, நீங்கள் மடம் கட்டணுங்கிற எண்ணம் பொய்த்து போயிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விவேகானந்தர் அவர்கள் சொல்கிறாங்க, உண்மையான ஆன்மீகம் என்ன என்பது தெரியுமா? மக்களுக்கு சேவை செய்வதே. இதுவும் எனக்கு கடந்து போகும். மறுபடியும் நான் பணம் இதில் என்னால் கொண்டு வர முடியும். அப்போது நான் மடம் கட்டிக்குவேன். ஆனால் இந்த நிமிஷம் என் மக்களை காப்பாற்றுவது தான் என்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பெண்களோ ஆண்களோ தன்னுடைய வாழ்க்கையில் தடுமாறி போகிறப்போ அவங்களுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் மேலே தன்னுடைய காதலை வேறு விதமாக கொண்டு போகிறதுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நீ தவறாக ஒரு ஆணை பார்க்குறப்போ உன்னுடைய மகன் அந்த வயதுடைய நபராக நீ நினச்சி பார்த்தீன்னா
அதாவது உனக்கு இந்த வாழ்க்கை சரியில்லை, இந்த மாதிரியான ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில் வந்தால் என்னுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் நீ நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். உன்னுடைய மகன் அந்த வயதில் இருந்திருந்தா உன் மனநிலை எப்படி இருக்கும் நீ யோசிச்சியன்னா உன்னுடைய தவறான எண்ணங்கள்லேருந்து நீ வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது பெண்ணிற்கு மட்டுமல்ல, ஆணிற்கும் உரித்தானது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்ன கருத்துகள் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் ஆகச் சிறந்ததாகவும் இருக்கும். இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.